ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். எங்கள் வீட்டில் ஒரு உடஞ்சி போன ஜார் இருந்துச்சு. நிறைய பேர் கேட்பாங்க, முதல்லலாம் கேட்டுட்டு இருந்தாங்க, உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி தான் இவ்வளோ வேஸ்ட்டு திங்ஸ் கிடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே நான் வந்து எந்த வேஸ்ட்டையும் தூக்கி போட மாட்டேன். அதுக்குன்னே ஒரு வேஸ்ட்டு குடோனே வீட்டில் இருக்குது. எல்லா அட்டைப்பேட்டி, இந்த மாதிரி உடஞ்சி போன டம்ளரு, கிளாஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருப்பேன். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஜார். இதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபோம் ஷீட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 0.5க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஜாருக்கு மேலே எப்படி ஒட்ட போகிறேன்னா, கிராஸாக லைன்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட் கிராஸ்லேயும் லைன் போட்டிருக்கேன். ஒட்டும்போது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஸ்கெட்சில் வரைகிறேன், அது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் நம்மளாம் ஒட்டும்போது அழகாக என்ன சொல்கிறது, கரெக்டாக ஒட்ட மாட்டோம் இல்லையா? அதனால ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நான் ஒட்டுறேன். வரைஞ்ச இடத்துல ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இந்த ஸ்டிப்பெல்லாம் அப்படி அப்படியே ஒட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். கிராஸாக ஒட்டுறேன், ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டாமல் கிராஸாக ஒட்டுறேன். ஒரு கிராஸ் ஒட்டினதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு கிராஸையும் ஒட்டணும். அதுக்கும் நான் வரைஞ்சிருக்கேன். அப்படி 2வது கிராஸ் ஒட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபோம் ஷீட் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே ஹார்ட் க்ளூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒட்டிக்கலாம். அப்படி தான் ஒட்ட முடியும். இல்லாட்டி ரொம்ப சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி ஒட்டிகிட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஹார்ட் க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபோம் ஷீட்டை வந்து ஒட்டிடலாம். ஒரே கலராக இருந்துச்சுன்னா அப்படியே ஒட்டிட்டு கூட விடலாம். என்கிட்ட ஒரே கலரில் அந்த ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட் இல்லை, பிங்க்கும் ஒரே கலரில் இல்லை. அதனால் இதுக்கு மேலே நான் வந்து காமனாக ஒரு கலர் பண்ண தான் போகிறேன். அதனால தான் 2 கலராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஒட்டிகிட்ருக்கேன். என்னடா இது 2 கலராக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, எக்ஸஸாக கீழே இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். மேலே வந்து நம்ம கரெக்டாக ஒட்டியாச்சு. கீழே மட்டும் கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு அழகாக தானே இருக்குது. ஓகே, இதில் கிளாஸ் பெயிண்டிங் கூட பண்ணலாம். பட் வந்து அது பிங்க் கலர் பாட்டில். ஸோ கிளாஸ் பெயிண்டிங் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல. அடுத்து இந்த மூடியில் வந்து சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுட்டு அது மேலேயும் வந்துட்டு ஃபோம் ஷீட் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையும் ஒட்டியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வேணும்ல, கார்ட்போர்ட் பாக்ஸில் கூட இந்த ஐடியா வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு கார்ட்போர்டில் தான் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த பாக்ஸ் ரொம்ப நாளாக சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தேன். இதுக்கு மேலே நம்ம காமனாக ஒரு கலர் பண்ண போகிறோம். அது வந்து பிளாக். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டில் கண்டிப்பாக நிற்காது. அதனால் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 2வது கோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மூடிக்கு ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து அதே மாதிரி அந்த பாக்ஸுக்கும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்லாம் வந்து நான் லிட்டர் கணக்கில் வாங்கி வச்சுருப்பேன், பிளாக்கு ஒயிட் எல்லாம். அதனால தான் நான் எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு பிளாக் எடுத்து அடிக்கிறது. ஸோ மொத்தமாக வாங்கும்போது நம்மளுக்கு ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அதனால. ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்படியே விட்டால் கூட அழகாக தான் இருக்குது. பட் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறேன். அது என்ன ஸ்டிக்கர்னால், இந்த மாதிரி பீட்ஸு, ஒயிட் கலர் பேர்ல் கலரில் வந்து பீட்ஸ் இருக்கும் என்கிட்ட, ஸ்டிக்கர் பீட்ஸு. இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய கிராஃப்ட்க்கு யூஸ் ஆகும். நான் அப்படி உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள். நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணுறோன்னா அதுக்கு காமனாக என்ன திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த ஒரு கிராஸ்லேயும் இந்த பீட்ஸை வந்து ஒயிட் பீட்ஸை வந்து ஒட்டியாச்சு. ஓகே, உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட விட்டுருக்கலாம். நான் வந்து எனக்கு இப்போயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் திருப்பியும் இதுக்கு மேலே வந்து நான் வேறு ஏதாவது பண்ண தான் போகிறேன். அடுத்து இந்த மூடிக்கு மேலேயும் வந்துட்டு இந்த பீட்ஸை வந்து ஒட்டுறேன். மூடியை பக்கத்தில் சுற்றியும் ஒட்டிட்டு இன்னொரு லைன் கூட கீழே ஒட்டிக்கலாம். இதில் வேறு என்ன ஐடியா பண்ணலாங்கிறது எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நிறைய பேர் இப்போல்லாம் நிறைய கமெண்ட்டில் சஜஷன் கொடுக்குறீங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ குட்டீஸ். கீழே அடுத்த லைனில் பேர்ல் வந்து திருப்பியும் ஒட்டிக்கிறேன். ஸோ அப்படி ஒட்டும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்ல, அதுக்காக தான். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட டெக்கரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஏதாவது கிளிட்டரிங்காக மினுமினுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த கிராஃப்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு மேலே வந்து ஆஸ் யூஷுவல் கோல்டன் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இந்த பீட்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடியே வந்து கோல்டன் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம், எனக்கு அப்போ தோணலை. இப்போ பீட்ஸை வச்சதே தெரியல, அதனால் பீட்ஸுக்கு மேலே பெயிண்ட் அப்ளை ஆச்சுன்னா அதை கையில் வந்து உட்காந்து தொடச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பீட்ஸை கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அந்த ஃபோம் ஷீட்ஸ் எங்கெல்லாம் ஒட்டியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து கோல்டன் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் வந்து கோல்டன் கலரில் இருக்கும், இல்லாட்டி நார்மல் ஃபோம் ஷீட் வந்து கோல்டன் கலரில் இருக்கா, இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அதையே கூட கட் பண்ணி ஒட்டியிருக்கலாம்ல. எனக்கு வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஐடியாலாம் தோணும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிச்சு.
இது எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த ஐடியா கொஞ்சம் ஓகேவா இல்லையா? எனக்கு கொஞ்சம் மொக்கையாக தெரியுது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.